வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. வழக்கம் போல இன்னைக்கும் நிறைய ரகசிய தகவல்களும் சுவாரஸ்யங்களும் நமக்காக தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். நேரடியா சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? போலாம் ரோபோ, அதை விட நமக்கு வேற என்ன வேலை? ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பேச போற விஷயங்களை எல்லாம் வரிசையா பட்டியலிடு, என்னென்னு பார்ப்போம். ஹவாலா பணம் கடத்தல் தொடர்பான விசாரணையில் வெளிச்சத்துக்கு வரும் புதிய தகவல்கள், சூரிய கட்சியில் மறுபடியும் வெளிப்பட்ட தந்தை மகன் மோதல், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தயங்கும் ரத்தத்தின் ரத்தங்கள், இன்னும் நிறைய இருக்கு. சூப்பர் ரோபோ, இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து விட பார்க்கலாம். ஹவாலா பணம் கடத்தப்படுறதும் கடத்தப்படுற பணம் கொள்ளை போறதும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. முதல் சப்ஜெக்ட் இதுதான். தெளிவா சொல்லு ரோபோ, கடத்தலா கொள்ளையா? ரெண்டுமே கரெக்ட் தான் விக்ரம். ஹவாலா பணம் கடத்தப்படும் போது கொள்ளையடிக்கப்படுது. ரொம்ப காலமாவே இது தொடர்கதையா இருந்திருக்கு. இப்போ ஒருத்தர் பிடிபட்டதும் விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்க தெரிய ஆரம்பிச்சது? தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரணை நடத்துவாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு விசாரிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. சம்பந்தப்பட்டவர் காக்கி அதிகாரியா இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் வெளியில தெரிஞ்சிடுமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும் விக்ரம். வெயிட் பண்ணணும். சரி, இப்போதைக்கு என்ன தகவல் இருக்கோ சொல்லு. விசாரணையில் இருக்கிற அந்த காக்கி அதிகாரியோட பேர்ல 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அவ்வளவும் இப்படி சேர்த்தது தானா? நாகர்கோவில்ல முதல்ல ஒரு ஹவாலா பணத்தை பிடிச்ச அந்த அதிகாரி அது தொடர்பா புகார் எதுவும் வரலங்கும் போது அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கணக்குல வராத பணம் அதுங்கிறதுனால யாரும் புகார் அளிக்க மாட்டாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அடடே, இது நல்லா இருக்கேன்னு களத்துல இறங்கிட்டாரா? அதேதான் விக்ரம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான கடத்தல் நடக்கும்போது காக்கி அதிகாரிகளுக்காக வேலை செய்கிற ஒற்றர்கள் மூலமா தகவல் வரும். அதன் அடிப்படையில் சோதனை செய்வாங்க, அப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா நம்மால இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து தகவல் வந்ததும் தனக்குன்னு இருக்கிற தனி டீமோட களத்துல இறங்கிடுவாரு. அவருக்குன்னு தனி டீமா? சூப்பர்ல, சம பிளான் தான். சோதனைங்கிற பேர்ல கார்களை நிறுத்துறது, கணக்குல வராத பணம்னு தெரிஞ்சா எடுத்துக்கிறது, ரொம்ப நாளா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தவரு இப்போதான் மாட்டியிருக்காரு. இப்போ கூட கார் மட்டும் தானே காணோம்னு புகார் கொடுத்திருந்தாங்க. எப்படி விஷயம் தெரிஞ்சது? கார் காணா போச்சுன்னு புகார் கொடுத்த நபருடைய பின்னணியை விசாரிக்கும் போதுதான் விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன பின்னணி அது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல சிக்கினப்ப அதுல இருந்த பணம் எல்லாம் ரோட்ல கிடந்துச்சு. விசாரிக்கும் போது அதெல்லாம் கணக்குல வராத பணம்னு தெரிய வந்துச்சு. அந்த காருடைய ஓனர் தான் இந்த காருக்கு ஓனர். இப்ப புரியுதா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி ஈஸியா சிக்கிட்டாங்களே. சரி, இந்த மாதிரி வாடிக்கையா இந்த வேலையை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க விக்ரம். கேரள மாநில மலப்புரத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் தான் இந்த ஹவாலா பிசினஸ்ல நம்பர் 1. காக்கிகள் நெருங்க முடியாத உயரத்துல அவர் இருக்கிறதா சொல்லப்படுது. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? ஆமா விக்ரம். ஒவ்வொரு கார்லயும் 5 கோடி 10 கோடின்னு கடத்துறாங்கன்னா சும்மாவா? புகார் வராதுங்கிறதுனால நமக்கு கொடுக்கிற கணக்கு தான் லட்சங்கள்ல இருக்கும். உண்மையிலே கடத்தப்படுற பணம் கோடிகள்ல தான் இருக்குமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேரள வனப்பகுதிகளில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது. கடத்தப்படுற கோடிக்கணக்கான பணம் அவங்க கைகளுக்கு போய் சேராம இருந்தா சரிதான். என்ன ரோபோ, இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? இந்த மாதிரியான பல பகீர் தகவல்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுறதுனாலதான் அந்த காக்கி அதிகாரியை ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன பெரிய ரகசிய இடம்? மலையடிவாரத்துல இருக்கிற ரிசார்ட்ல வச்சு தானே விசாரிக்கிறாங்க. அந்த இடத்தை பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சிட்டதால மாத்திட்டாங்க. இப்போ வேற இடம். சரி, எப்படி இருந்தாலும் நடந்ததெல்லாம் வெளியே தெரியத்தானே போகுது. நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாம். பஞ்சாமிர்த நகர்ல செயல்பட்டுக்கிட்டு இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தை வட்டார போக்குவரத்து அலுவலகமா தரம் உயர்த்தி இருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்து 1 வருஷமாயிட்ட நிலையில ரயில் சேவையோட சேர்த்து இதையும் காணொளி காட்சி மூலமா திறந்து வைப்பாங்கன்னு எதிர்பார்த்து அதிகாரிகள் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தாங்க. கடைசியில அந்த செலவுகள் எல்லாம் வீணாயிடுச்சா? செலவு செஞ்சது வீணானது உண்மைதான். ஆனா நஷ்டம் அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ கிடையாது. வேற யாருக்கு? வட்டார போக்குவரத்து அலுவலகங்கிறதுனால திறப்பு விழாவுக்கான செலவுகளை அந்த பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏத்துக்கணும்னு ஏற்கனவே அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அது என்னவோ எனக்கு தெரியாது விக்ரம். ஆனா அதிகாரிகளே சொல்லிட்டதால வேற வழியே இல்லாம செலவுக்கான தொகை 40,000-ஐயும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளை சேர்ந்தவங்களே கொடுத்திருக்காங்க. கடைசியில திடீர்னு திறப்பு விழா ரத்துன்னு தகவல் வந்திருக்கு. ஷாக் ஆயிருப்பாங்களே. நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய ரியாக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம். சின்ன ஷாக் தான்.
ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி திறப்பு விழான்னு சொல்லி 3 தடவை பணம் கொடுத்து அந்த 3 தடவையும் அந்த விழாக்கள் ரத்தாகி இருக்கு. ஓ, மொத்தமா 4 தடவை ஏமாந்துருக்காங்களா? அடுத்த திறப்பு விழா செலவும் தங்களோட தலையில தான் விழ போகுதுன்னு அவங்களாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்புறதை தவிர அவங்களால வேற என்ன செய்ய முடியும்? சரி, வேற? இதே மாதிரி ராமேஸ்வரத்துல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்ட பணியையும் தொடங்கி வைக்க போறாங்கன்னு நினைச்சு நகராட்சி அலுவலக வளாகத்தில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்களும் கடைசியில ஏமாந்து போனாங்களா? அப்படி நடந்திருந்தாதான் பரவாயில்லையே விக்ரம். காணொளி மூலமா தொடங்கிட்டாங்கன்னு கட்சிக்காரர் யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்பி எல்லாரும் கொண்டாட்டத்துல இறங்கிட்டாங்க. வந்திருந்த எல்லாருக்கும் லட்டு கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போதாத குறைக்கு இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்ட பணி 2 ஆண்டுகளில் நிறைவடைந்து மக்களின் பயன்பாட்டுக்கு வரும்னு செய்தியாளர்களை அழைச்சு பேட்டியும் கொடுத்துட்டாங்க. அடப்பாவமே, பிரஸ் மீட் வச்சு பேட்டியே கொடுத்துட்டாங்களா? கடைசியில விஷயம் வெளியே தெரிஞ்சதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அதிகாரிகள் எல்லாரும் அவசரமா விழா பந்தல்ல இருந்து வெளியேறி கிளம்பிட்டாங்க. சூப்பர் ரோபோ. ஆக மாநிலம் முழுக்க திறந்து வைக்கப்படுறதுக்காக நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த குளறுபடிகள் நடந்திருக்கு. சரி, அடுத்த மாற்று வேற என்ன? கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் பணிகள் தான். தேர்தல் பணிகள் தொடங்கிடுச்சா? அப்படி ஒன்றும் தெரியலையே. தேர்தல் பணிகள்னா நீ நினைக்கிற மாதிரி பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், போஸ்டர், பேனர்லாம் கிடையாது விக்ரம். போன தேர்தல்ல ஜெயிச்சவங்க 5 வருஷமா செய்யாம விட்ட செய்ய வேண்டிய பணிகளை இந்த தேர்தல் வர்றப்ப செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் விக்ரம்? தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு செய்யறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அது தேர்தல் பணிகள் தானே. அப்பா, ரொம்ப சுத்துற ரோபோ நீ. இப்ப என்ன சொல்ல வர்ற? பதவிக்காலம் முடியும் போது சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்கன்னு சொல்றியா? சரி, எங்க? கிட்டத்தட்ட மாநிலம் முழுக்கன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இலைக்கட்சி பிரதிநிதிகள் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யறாங்க. தேர்தலுக்கு அவங்க தயாராயிட்டாங்கிறது அதுலயே தெரியுது. அப்படி என்ன செய்யறாங்க? சாலை அமைக்கிற பணிகள் வழக்கத்தை விட வேகமா நடக்குது. உயர் மின் கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் பணி நியமன குழு அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதி மக்களுடைய தேவை என்னங்கிறத கேட்டு உடனடியா செஞ்சு கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கி கொடுக்கறது, அரசு நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்கறதுன்னு படு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க. இப்பவே ஓட்டு வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லு. இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் குடிசை மற்றும் ஓட்டு வீட்டில் வசிக்கிறவங்க கிட்ட விண்ணப்பம் கொடுத்து அதை பூர்த்தி செஞ்சு முகவரி வாங்கி உங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி தரப்படும்னு உறுதிமொழியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பாவமே, இப்பெல்லாம் இவங்களே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, இதெல்லாம் தேர்தலுக்காக தான் செய்யறாங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சிடாது? நல்லாவே தெரியுது விக்ரம். 5 வருஷமா சும்மா இருந்துட்டு இப்ப தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் ஓட்டு போற்றுவோமான்னு வெளிப்படையா சொல்லாட்டினாலும் உள்ளுக்குள்ளேயே மக்கள் பேசிக்கிறாங்க. இப்ப நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், மக்கள் மட்டும் என்ன ஒழுக்கமா கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம இருக்காங்களான்னு பார்ப்போம். சில இடங்கள்ல கவுன்சிலர்கள் இப்படி மாஞ்சு வேலை செய்யறாங்க. இன்னும் சில இடங்கள்ல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன நடக்குது? எங்க? கோழிப்பண்ணை மாவட்டத்து இலைக்கட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டுறதா தகவல் வருது. மங்கை பங்கன் குடிகொண்டுள்ள ஊர்ல 33 வார்டுகள் இருக்கு. இந்த நகராட்சி இலைக்கட்சியோட ஆட்சியின் கீழ் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இலைக்கட்சிக்காரங்க யாருமே விருப்ப மனு கொடுக்க விரும்பலையாம். யாருமே வா கொடுக்கல. குறிப்பிட்ட சில வார்டுகளை தவிர மற்ற வார்டுகளுக்கு கரண்ட்ல இருக்கிற கவுன்சிலர்கள் கூட விருப்ப மனு கொடுக்க விரும்பலன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? என்னன்னு விசாரிச்சியா? அந்த நகராட்சி சேர்மனா இருந்தவங்க தான் நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஜெயிச்சு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க. தன்னோட பதவி காலத்துல பல வார்டுகளை அவங்க கண்டுக்கவே இல்லையாம். அந்த வார்டுகளில் எந்த வேலையுமே செய்யாம நாங்க எப்படி மறுபடியும் போய் ஓட்டு கேட்கறதுன்னு கரண்ட்ல இருக்க கவுன்சிலர்கள் ஒதுக்கிட்டாங்களாம். அடேங்கப்பா, மக்கள் பணி எதுவுமே செய்யாம எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு யோசிக்கிறாங்களாமா? இந்த காமெடி தானே வேணாங்கிறது. வேற ஏதாவது காரணம் இருக்கணுமே? இன்னொரு காரணமும் இருக்கு விக்ரம். ஆனா முதல்ல சொன்ன காரணமும் உண்மைதான்னு சொல்றாங்க. சரி விடு, அவங்க நல்லவங்க தான். அந்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லு. அந்த நகர இலைக்கட்சிக்கு பொறுப்பா இருக்கிறவரையே ஓரங்கட்டிட்டு அரசியல் செய்யறாங்களாம். அந்த சாமாவோ குடும்பத்தோட சேர்ந்து கட்சியை பிரைவேட் கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கதா கட்சிக்காரங்க சொல்றாங்க. இதனால கட்சியை அவங்க கிட்ட இருந்து மீட்க பலர் அணி திரட்டிக்கிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. தனக்கு எதிராக அணி திரட்டுறதால அதிருப்தியில இருக்கிற சாமாவோ நகராட்சி தேர்தலில் விருப்ப மனு கொடுத்தாலும் தங்களை ஓரங்கட்டிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு தருவாங்கன்னு நினைச்சு கட்சிக்காரங்க யாரும் விருப்ப மனு கொடுக்கலையாம்.
அப்படி சொல்லு, இது சரியான காரணமாக தெரியுது. விருப்ப மனு வாங்க கடைசி நாளுக்கு முதல் நாள் எதிர்பார்த்த அளவுக்கு மனுக்கள் வராதால மாவட்ட தலைமை கடுப்பாயிட்டாராம். வார்டுக்கு குறைந்தபட்சம் 5 மனுவாவது வாங்கணும், அதுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் தான் பொறுப்புன்னு உத்தரவு வந்ததால வேற வழியே இல்லாம கடைசி நாள்ல தேடி தேடி விருப்ப மனு கேட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு வழியாக விருப்ப மனுவை விருப்பமே இல்லாதவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. மங்கை பங்கன் ஊரை 15 வருஷத்துக்கு அப்புறம் எதிரி கட்சி கிட்ட இருந்து பறிச்சு நம்ம கட்சி கோட்டையா மாத்தி வச்சிருந்தோம், மறுபடியும் எதிரி கட்சி தட்டி பறிச்சிடும் போல இருக்குன்னு ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். நீ எதிரி கட்சின்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. உள்ளாட்சி தேர்தல் வேலைகள் சூரிய கட்சியில் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? இலைக்கட்சி தனித்து போட்டி போடுற முடிவுல இருக்கிறதால தொண்டர்கள் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா சூரிய கட்சி அதிக இடங்கள்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக கூட்டணி வைக்கிற ஐடியாவில் இருக்கிறதால அவங்க தொண்டர்கள் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. கூட்டணி வச்சா கூடுதல் பலம் தானே, இதுக்கு எதுக்கு அப்செட் ஆகணும்? சில வார்டுகள் பங்குல போகும்போது சிலருக்கு வாய்ப்புகள் பறி போகுதில்ல. சும்மாவே சூரிய கட்சியில வாரிசுகள் எண்ணிக்கை அதிகம், இதுல இந்த பிரச்சனை வேற வந்துட்டா அவங்கள என்னதான் செய்வாங்க? பாவ விக்ரம். உள்ளாட்சி தேர்தலில் என்ன வாரிசு பிரச்சனை? என்ன விக்ரம் இப்படி கேட்கிற? தலைவர்கள் மத்தியில மட்டுமில்ல, வாரிசு பிரச்சனைங்கிறது வார்டு மெம்பர் வரைக்கும் இருக்கிறது தான். கவுன்சிலர் மகன், நகராட்சி தலைவரோட மகன்னு எல்லாரும் அவங்கவுங்க வாரிசுகளை களத்துல இறக்க பார்ப்பாங்க. இன்னும் சில வார்டுகள் ஒதுக்கீடுல போயிடும். திடீர் பணக்காரர்கள் இந்த மாதிரி தேர்தலில் திடீர்னு கலந்துக்குவாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப கூட்டணி வேற வந்தா எப்படி அடிச்சு பிடிச்சு சீட்டு வாங்குறது? நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கே தலை சுத்துது ரோபோ. அவங்க பாடு கஷ்டம்தான், இதெல்லாம் தலைவர்கள் யோசிக்க மாட்டாங்களா என்ன? இதை பத்தி அவங்களுக்கு என்ன? யாரா இருந்தாலும் ஜெயிக்கணும், அதிக இடங்களை பிடிக்கணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. இப்போதைக்கு தொண்டர்களுடைய அதிருப்தி தேர்தல் முடிவுல எதிரொலிக்காம இருந்தா சரிதான்னு நினைப்பாங்க. அதுவும் ரைட்டு தான். சரி, சூரிய கட்சி பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. தந்தை மகன் மோதல் மீண்டும் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னியே, என்னது அது? என்னடா இன்னும் இந்த மேட்ரை நீ கேட்கலையேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சு கேட்டுட்டேன். ஆனா ஒரு பிரேக் போயிட்டு வந்து அதை பத்தி சொல்றேன். நானும் என்னடா நீ இன்னும் பிரேக் போகலான்னு சொல்லலையேன்னு பார்த்தேன், சொல்லிட்டேன். சரி போகலாம், சொல்லு ரோபோ. என்ன சொல்ல? அதான் சூரிய கட்சிக்குள்ள நீடிக்கிற தந்தை மகன் மோதல் சொல்றேன்னு சொன்னியே. சமீபத்தில் நடந்த முப்பெரும் விழாவில் சூரிய தலைவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் புரியல, சரியா கேட்கலன்னு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சு முடியும் போது அரசியல்ல இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தமக்கு இல்லைன்னு தலைவர் சொல்லியிருக்கார். அதை கேட்டு இளைய தலைவர் அப்செட் ஆயிட்டாரா? இளைய தலைவர் மட்டுமில்ல, அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் அப்செட் ஆயிட்டாங்க. கூட்டம் முடிஞ்சு கிளம்பினதும் தலைவரை தனியா சந்திச்ச இளைய தலைவர், உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பேசுறது கூட சில சமயம் சரியா புரியல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், ஓய்விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஐய, அதுக்கு சூரிய தலைவர் என்ன சொன்னாரு? அப்போதைக்கு தலைவர் எதுவும் சொல்லல. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வராம இருந்திருக்காரு. என்னடா தலைவரை இன்னும் காணாமன்னு தேடி போன சில மூத்த நிர்வாகிகள் அங்க போய் கூப்பிட்டதுக்கு எல்லாம் அவர் பாத்துக்குவாரு, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாராம். கடைசியில வந்தாரா இல்லையா? ஒரு வழியா தலைவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா கூட்டம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. இந்த பிரச்சனையால கூட்டத்துல பேச இருந்த சில முக்கிய நிர்வாகிகள் பேசவே இல்லை. மொத்தமா 20 நிமிஷத்துல கூட்டமே முடிஞ்சிடுச்சு. ஆக சூரிய கட்சிக்குள்ள தலைவர்களுக்கு மத்தியில இன்னும் பனிப்போர் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. சரி, அடுத்த மாற்று. நிலத்தை வாங்குறது, நிலத்தை விற்கிறதுல சமீபத்துல கொண்டு வரப்பட்ட புதிய விதியால பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் கதை தான் அடுத்தது. அதென்ன புதிய விதி? CMDA அப்ரூவல் இல்லாம நிலங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. இதுதான் புதிய விதி. சரி, இந்த விதியால அரசியல்வாதிகள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க விக்ரம், நம்ம ஆளுங்களுக்கு சோர்ஸே நிலங்கள் தான். நிலம் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் தான் பணப்புழக்கமே நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பணத்தை பணமா வச்சுக்கிறத விட நிலங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் பணம் பெருகும். அது சரி, இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு எடுக்கிற? நீ தானே கேட்ட அரசியல்வாதிகள் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் டைரக்டா சொல்லணும்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்ததும் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நிலம் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுதான் நம்ம அரசியல்வாதிகளுடைய பழக்கம். அடுத்த எலெக்ஷன் வரும்போது அந்த நிலங்களையெல்லாம் வித்து அந்த காசை செலவு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ திடீர்னு இப்படி ஒரு விதி வந்துட்டதால பெரும்பாலான அரசியல்வாதிகளுடைய பணம் நிலத்தை விற்க முடியாம லாக் ஆயிருக்கு. அதுவும் உள்ளாட்சி தேர்தல் நெருங்குற சமயத்துல.
பணப்புழக்கம் இல்லாம நிலத்தை விற்க வேண்டிய நிலை எப்பவும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வராது. அதனால மத்திய அரசு கொண்டு வந்த இந்த விதியை உடனடியா அவசரமா அமல்படுத்தினதுல இலைக்கட்சிக்கு உள்நோக்கம் இருக்கிறதா சிலர் நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ நீயே நினைக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, அதை விட நல்ல மேட்டர் தான். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அரசியல் போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது தகவல் இருந்தா சொல்ல. தலைநகருக்கு புதுசா தலைமை காக்கி பொறுப்புக்கு வந்தவர் கொண்டு வந்த மாற்றங்கள் பத்தி சொல்லட்டுமா? அப்படியா? என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தாரு? எனக்கு என்னமோ எந்த வித்தியாசமும் தெரியலையே. நீ எதிர்பார்க்கிற மாற்றங்கள் எல்லாம் போக போக தெரியும். இப்போதைக்கு அவங்க துறைக்குள்ள அவர் கொண்டு வந்த சில மாற்றங்கள் சக காக்கிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அவங்களுக்குள்ள என்ன நடந்தா நமக்கு என்ன? சரி, இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தா சொல்லு, கேட்போம். பழைய தலைவர் சிட்டிக்கு சுற்றுவட்டார பகுதிகளையும் புறநகர் பகுதிகளையும் தீவிரமா கண்காணிக்க நினைச்சார். புதுசா வந்தவர் புறநகர் பகுதிகளை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ரோந்து வாகனங்கள் சிட்டியை சுத்தி வர்றதையே சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஆமா, முன்ன விட இப்போ நிறைய வாகனங்கள் சிட்டியை சுத்தி வருது. என்ன விஷயம்? அதைத்தான் விக்ரம் சொல்ல வந்தேன். பழைய தலைவர் பாதி வாகனங்களை புறநகர் பகுதிகளை சுத்த விட்டு இருந்தார். ஆனா புதுசா வந்தவர் அத்தனை வாகனங்களையும் சிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டார். அதான் விஷயம். இதுல ரோந்து வாகனங்களுக்கு அவர் வச்சிருக்கிற புது பெயர்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு காக்கிகளுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்படி என்ன பேர் வச்சிருக்காரு? இதுக்கு முன்னாடி இருந்த பழைய தலைவர் ரோந்து வாகனங்களை டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3ன்னு சொல்லி கூப்பிடுவார். இப்ப இவர் வந்த பிறகு பேட்ரோல், அடிஷனல் பேட்ரோல்னு கூப்பிடுறதுல சடார்னு புரிஞ்சுக்க முடியலையா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரோபோ? ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். சரி, அடுத்த மேட்ரு. அண்மையில சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட கைதி ஒருத்தர் மருதமலை படத்துல வடிவேலு கிட்ட இருந்து ஒரு கைதி தப்பிச்ச மாதிரி தப்பிச்சு காக்கிகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்திட்டாரு. அதுதான் அடுத்த மேட்ரு. இது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. சொல்லு. அந்த கைதியை மருத்துவ சிகிச்சைக்காக வட சென்னையில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு காக்கி ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு. வந்த இடத்துல பாத்ரூம் போகணும்னு கைதி கேட்க, இரக்க மனசு கொண்ட காக்கியும் அனுமதிக்க பாத்ரூம் ஜன்னல் வழியா கைதி தப்பிச்சிட்டாரு. அப்படி போடு. அப்புறம் என்னாச்சு? கைதி தப்பிச்சதெல்லாம் விஷயம் இல்ல விக்ரம். தப்பிக்கிறதுக்கு காக்கிகளே உதவி இருப்பாங்களோன்னு மற்ற காக்கிகள் மத்தியில கிசுகிசுக்கப்படுது. அதுதான் சுவாரஸ்யமே. என்னன்னு கிசுக்கிறாங்க சொன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. கைதியை அழைச்சிட்டு வந்த காக்கி சிறை அதிகாரிக்கு ரொம்ப நெருக்கமானவரா. கைதி தப்பிச்ச அன்னைக்கு சிறை அதிகாரி விடுமுறையில இருந்திருக்காரு. அதனால கைதி தப்பிச்சாரா, தப்பிக்க விட்டாங்களான்னு தெரியலன்னு காக்கிகள் வட்டாரத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ரைட்டு, காக்கிகளும் நல்லா தான் கொளுத்தி போடுறாங்க. சரி, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பலாம் விக்ரம். இன்னும் பல சுவாரஸ்யங்களோடும் அதிர்ச்சி தகவல்களோடும் அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். சூப்பர் ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.